என் நண்பா நண்பிகளே, உன்னை யாராவது மதிக்கலன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு காயம். கண்ணுக்கு தெரியாத காயம். ஆனா உள்ளுக்குள்ள ரத்தம் வடிக்க வைக்கும் காயம். இவன் யாரு? இவனால என்ன ஆகும்? இவன் லைஃப்ல எதுவுமே ஆக மாட்டான். இப்படி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுல இன்னும் எக்கோ ஆகிக்கிட்டே இருக்குதா? ராத்திரி தூங்க முடியாம ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும். அதனால தான் இன்று இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டேஞ்சரஸான ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். நீங்க சேஞ்ச் ஆகாம, யாரிடமும் ஆர்கியூ பண்ணாம, ஒரு வார்த்தை கூட பேசாம உன்னை மதிக்காதவங்களை உள்ளுக்குள்ள அழ வைக்கும் வழி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கவனமா பாருங்க. உங்க மைண்ட் செட் மாறும், உங்க வேல்யூ மாறும், உங்க வாழ்க்கையே மாறும். இன்னையிலிருந்து உங்க சைலன்ஸ் பேசும், உங்க சக்சஸ் பதில் சொல்லும். தயாரா நண்பா? வாங்க ஆரம்பிப்போம். என் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன். அது கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும் உண்மை. உன்னை மத்தவங்க மதிக்காததுக்கு காரணம் அவங்க இல்ல, நீங்க தான். ஆம் நண்பா, நீங்க தான் அந்த அனுமதியை கொடுத்தீங்க. நீங்க உங்களை ரொம்ப ஈஸியா கிடைக்க வச்சிட்டீங்க. ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு வேல்யூ இருக்காது நண்பா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேஸ்ட்லி வாட்ச் இருந்தா அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரீ கிஃப்ட்னா ரெஸ்பெக்ட் குறையும். அதே மாதிரி தான் நீங்க. இன்று இந்த வீடியோல நான் உங்களுக்கு சாணக்கியர் சொன்ன 7 விதிகளை சொல்றேன். இந்த 7 விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உன்னை மதிக்காதவங்க பேசவே பயப்படுவாங்க. உன்னை இக்னோர் பண்ணினவங்க உன்னை தேடி வருவாங்க. உன்னை சிரிச்சவங்க உள்ளுக்குள்ளவே அழுவாங்க. கவனமா கேளு நண்பா. முதல் விதி, உன்னை மலிவாக்காதே. நண்பர்களே, இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா உண்மையிலேயே இதுதான் உங்க லைஃப்ல ரெஸ்பெக்ட் இருக்குதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற முக்கிய காரணம். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் எல்லாருக்கும் எப்போ வேண்டுமானாலும் கிடைக்கிறான். கால் பண்ணா உடனே பிக் பண்ணுவான், கூப்பிட்டா உடனே ஓடி வருவான். யாராவது தவறா நடந்தாலும் பரவாயில்லைன்னு விட்டுடுவான். அந்த ஆளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நண்பா, இந்த உலகம் ஒரு ரூல்ல தான் வேலை செய்கிறது. எளிதா கிடைக்கிறதுக்கு வேல்யூ இருக்காது. நீங்க ஒரு கோல்ட் ஷாப் போயிருக்கீங்களா? அங்க இருக்கும் தங்கம் கண்ணாடிக்குள்ள பூட்டி இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். யாரும் சும்மா கை வைக்க முடியாது. அதனால தான் அதுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா ரோட்ல கிடக்கிற கல்லு யாரும் எடுத்து எறியலாம், யாரும் மிதிக்கலாம். ஏன்னா அது ஃப்ரீ. இப்போ நீங்க உங்களையே கேளுங்க, நீங்க தங்கமா இல்ல ரோட்டு ஓர கல்லா? நண்பா, நீங்க எல்லாருக்கும் எப்போ வேண்டுமானாலும் அவைலபிளா இருந்தீங்கன்னா அவங்க உங்களை சீப்பா தான் பாக்குவாங்க. அதனால தான் இன்னைக்கு இருந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வாங்க. எல்லாருக்கும் எஸ் சொல்லாதீங்க. உங்க நேரத்துக்கு வேல்யூ கொடுங்க. உங்க பிரசன்ஸை ரேர் ஆக்குங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேரு இவன் மாறிட்டான்னு பேசுவாங்க. சில பேரு ஆட்டிடியூட் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நண்பா, அதுதான் உங்க ரெஸ்பெக்ட் உருவாக ஆரம்பிச்ச சின்ன சைன். ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, நீங்க உங்களை மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. உங்களை மலிவாக்குறத நிறுத்துங்க. உங்களை மதிக்காதவங்க தானாக மாறுவாங்க. 2வது விதி, நல்லவன் ட்ராப்ல விழாதே. நண்பா, நீங்க ரொம்ப பேர் ஒரு பெரிய தவற பண்ணிட்டே இருக்கீங்க. நான் நல்லவனா இருந்தா எல்லாரும் என்ன மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நண்பா, இது ஒரு மிகப்பெரிய பொய். நல்லவனா இருந்தா என்ன ஆகுது தெரியுமா? எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணுவாங்க. உன் கைண்ட்னஸை வீக்னஸ்ன்னு நினைப்பாங்க. உன்னை எளிதா எடுத்துக்குவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க 10 தடவை ஹெல்ப் பண்ணீங்க. 11வது தடவை என்னால முடியாதுன்னு சொன்னா அந்த 10 உதவியும் மறந்துட்டு உன்னை செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உன் மேல ரெஸ்பெக்ட் இல்ல, உன் மேல ஒரு உரிமை வந்துடுச்சு. நண்பா, நல்லவனா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்றது தான் தப்பு. ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்பெக்ட் நல்லதால வராது, ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்தால தான் வரும். நீங்க எப்போ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்போ நீங்க உங்களை லூஸ் பண்றீங்க. அதனால இன்னைக்கு இருந்து ஒரு சேஞ்ச். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்க வேல்யூ காப்பாத்துங்க. தேவையான இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க கத்துக்கோங்க. சில பேருக்கு நீங்க பிடிக்காம போகலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது நார்மல். அதுதான் க்ரோத். ஏன்னா நண்பா, எல்லாருக்கும் பிடிச்சவங்க யாராலும் மதிக்கப்பட மாட்டாங்க. நல்லவனா இருக்கலாம், ஆனா வேல்யூ இல்லாத நல்லவனா இருக்காதீங்க. 3வது விதி, ரியாக்ஷன் கொடுக்காதே. நண்பர்களே, இந்த ஒரு விதி சின்னதாக தோணும், ஆனா இதை மட்டும் மாஸ்டர் பண்ணினா உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் நண்பா, நீங்க உங்க வாழ்க்கையில கவனிச்சிருக்கீங்களா? யாராவது உன்னை கிண்டல் பண்ணினா அல்லது அவமானப்படுத்தினா உடனே உங்க உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் ஏறும். இவனுக்கு இப்போதான் பதில் சொல்லணும்,
இவனை எல்லாரும் முன்னாடி கீழே இறக்கணும், இவன் யாருன்னு காட்டணும், இந்த தாட் வருதில்ல. ஆனா நண்பா, அந்த எக்ஸாக்ட் மோமெண்ட்ல தான் நீங்க ஒரு பெரிய ட்ராப்குள்ள விழுறீங்க. அந்த ட்ராப் என்ன தெரியுமா? ரியாக்ஷன் ட்ராப். ஒருத்தன் உன்னை இன்சல்ட் பண்றான் என்றா அவன் உன்னை காயப்படுத்தல, அவன் உன்னோட ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றான். அவன் எதிர்பார்க்கறது என்ன? நீ கோபப்படணும், நீ ஆர்கியூ பண்ணணும், நீ இமோஷனல் ஆகணும், நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒன்றை பண்ணினா நீங்க ஆல்ரெடி அவன் கேம்ல விழுந்துட்டீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு நபர் உங்களை கூட்டத்துல கிண்டல் பண்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே பதில் சொல்லுவீங்க, இல்லனா முகம் சுருங்கிடும், இல்லனா ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அந்த நேரம் எல்லாரும் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? அவன் சொன்னது அல்ல, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான். அதனால தான் ரியாக்ஷன் ஒரு வீக்னஸ் சிக்னல். நண்பா, நீங்க ரியாக்ஷன் கொடுக்கிற ஒவ்வொரு நொடிக்கும் உங்க பவர் குறையும், அவன் கண்ட்ரோல் அதிகரிக்கும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இமேஜின் பண்ணுங்க. அவன் ஒரு பட்டன் அழுத்துறான், நீ கோவப்படுற, இன்னொரு பட்டன் அழுத்துறான். நீ அப்செட் ஆகுற, இன்னொரு பட்டன் அழுத்துறான். நீ சைலண்ட் ஆகி சஃபர் பண்ற. அதாவது உங்க மனசு அவன் கையில இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரிமோட்டை பிடுங்கணும். அதுக்கு ஒரே வழி ரியாக்ஷன் கொடுக்காதது. நண்பா, இது ஈஸி இல்ல. யாராவது உன்னை காயப்படுத்தும் போது சைலண்டா இருக்கிறது, காமா இருக்கிறது, ஸ்மைல் பண்ணுறது, இதெல்லாம் ஆக்டிங் இல்ல, இது செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் யாருன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்றவன் இல்ல, தேவையில்லாத விஷயத்துக்கு பதில் சொல்லாம இருப்பவன். நீங்க ரியாக்ஷன் கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவன் கன்ஃபியூஸ் ஆகுவான். ஏன் இவன் ரியாக்ட் பண்ணலன்னு யோசிப்பான், இன்னும் ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா ஸ்லோலி அவன் இன்ட்ரெஸ்ட் குறையும், அவன் கேம் ஃபெயில் ஆகும். ஏன்னா நண்பா, ரியாக்ஷன் இல்லாதவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஒரு சிங்கத்தை நினைச்சுக்கங்க. நாய்கள் என்ன பண்ணும்? சிங்கத்தை பார்த்து குலைக்கும். அது என்ன பண்ணும்? திரும்பி குறைக்காது. அது ஓடி போயிடாது. அது ஃபைட் பண்ண கூட வராது. அது சும்மா நடந்து போயிடும். ஏன் தெரியுமா? அதுக்கு தெரியும் நான் யாருன்னு. அதே மாதிரி உன்னை மதிக்காதவங்க பேசுறதெல்லாம் நாய்ஸ் தான். அது உங்க லெவலுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க சைலன்ஸ் அவர்களுக்கு ஒரு கேள்வி ஆகும், உங்க கம்னஸ் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும், உங்க கண்ட்ரோல் அவர்களுக்கு ஒரு பயம் ஆகும். இன்னையிலிருந்து யாராவது இன்சல்ட் பண்ணினா ஸ்மைல் பண்ணு, யாராவது ப்ரோவோக் பண்ணினா காம் ஆயிரு, யாராவது காயப்படுத்தினா ரியாக்ட் பண்ணாதே. முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணினா நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, அன்பிரேக்கபிள் ஆயிடுவீங்க. நீங்க ரியாக்ஷன் கொடுக்காத அந்த ஒரு நொடியில உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கைக்கு திரும்ப வரும். 4வது விதி, உதாசீனம்தான் பெரிய தண்டனை. நீங்க யாரையாவது தண்டிக்கணும்னு நினைச்சா கத்துறது, சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது இதெல்லாம் ஈஸி. ஆனா நண்பா, உண்மையான பவர் என்ன தெரியுமா? அவர்களை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்காதது. ஒருத்தன் உன்னை மதிக்கலன்னா, அவன் உன்னை இக்னோர் பண்ணினானா, உன்னை கீழா பார்த்தான்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனிடம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்பீங்க. இல்லைன்னா மனசுக்குள்ள கஷ்டப்படுவீங்க. ஆனா நண்பா, அதெல்லாம் ராங் மூவ். ஏன்னா நீங்க கவனம் கொடுக்குற இடத்துல தான் வேல்யூ உருவாகும். நீங்க அவங்கள ஹேட் பண்ணினாலும், அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்தாலும், அவனுங்க சொன்னதை மனசுல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நண்பா, லவ் பண்ணினாலும் அட்டாக்மெண்ட், ஹேட் பண்ணினாலும் அட்டாக்மெண்ட், ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் நெக்ஸ்ட் லெவல் பவர் என்னன்னா உதாசீனம் செய்வது. ஒருத்தன் உன்னை இன்சல்ட் பண்றான், நீங்க என்ன பண்ணணும்? அவன் பேசுறத கேட்கவே இல்லைன்னு பிஹேவ் பண்ணு. அவன் இருக்காத மாதிரியே ட்ரீட் பண்ணு. ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க. உங்களை மதிக்காத அந்த ஆள் வரான், உங்ககிட்ட வந்து நக்கலா பேசுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்வர்டா நிப்பீங்க, ஃபோர்ஸ்டா ஸ்மைல் பண்ணுவீங்க, மனசுக்குள்ள கஷ்டப்படுவீங்க. ஆனா இனிமே நீங்க அவன் முகத்தையே பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா பேசுங்க. அவனை எக்ஸிஸ்ட் பண்ணவே இல்லைன்னு பிஹேவ் பண்ணுங்க. அந்த மொமெண்ட்ல அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? நாம இவ்வளவு பேசுறோம், இவன் கவனிக்கவே இல்லையே. அதுதான் நண்பா அவமானத்தின் உச்சம். நீங்க யாரை உதாசீனம் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமானவங்கன்னு அதே நேரம் புரியும். 5வது விதி, ரகசியமா வளரு. நண்பா, இது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்ல, இது ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்மள பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றோம். ஒரு நியூ கோல் செட் பண்ணினா, ஒரு ட்ரீம் வந்துட்டா, ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணினா அதை உடனே எல்லாரிடமும் சொல்லிடுறோம். நான் இதை பண்ண போறேன், நான் அடுத்த லெவல் போறேன், நான் பெரிய ஆளா ஆக போறேன் என்று. ஆனா நண்பா,
இதுதான் உங்க growth-ஐ ஸ்லோ பண்ணுற முதல் மிஸ்டேக். ஏன் தெரியுமா? எல்லாரும் உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உன்னை பிலீவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இது உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, உங்க கான்ஃபிடென்ஸை உடைப்பாங்க. மீதமுள்ள சில பேர் உன்னை சைலண்ட்லி பொறாமைப்படுவாங்க. நண்பா, நீங்க பிளான் ஷேர் பண்ணும் நேரத்திலேயே உங்க சக்சஸோட பவர் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க சைலண்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விதையை நினைச்சுக்கோங்க, அது எங்க வளருது? மண்ணுக்குள்ள இருட்டுல யாருக்கும் தெரியாம வளரும். அதுதான் அது ஸ்ட்ராங்கா வளர ரீசன். அதே மாதிரி உங்க கோல்ஸ், உங்க ட்ரீம்ஸ், உங்க பிளான்ஸ் யாருக்கும் தெரியாம வளரணும். நீங்க என்ன பண்ணணும்? சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணாதீங்க, எல்லாரிடமும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அன்னெசரியா பேசாதீங்க. டெய்லி ஒர்க் பண்ணுங்க, இம்ப்ரூவ் ஆகுங்க, டிசிப்ளின் பில்ட் பண்ணுங்க. நண்பா, உலகம் ஒரு விஷயத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க பேசுறத யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அச்சீவ் பண்ணினதை மட்டும் எல்லாரும் கவனிப்பாங்க. ஒரு நாள் நீங்க சைலண்டா உழைச்சத, சைலண்டா பில்ட் பண்ணினத சடன்லி வெளியில் வரும். அந்த நாள் உன்னை மதிக்காதவங்க ஷாக் ஆகுவாங்க. இவனால இதை எப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் நண்பா ரியல் ரிவெஞ்ச். நான் பண்ண போறேன்னு சொல்றதை விட பண்ணிட்டு காட்டுறது பவர்ஃபுல். 6வது விதி, அளவுக்கு மீறி யாரையும் அனுமதிக்காதே. நண்பர்களே, நீங்க லைஃப்ல எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் பவுண்டரிஸ் இல்லைன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் நிச்சயம். ஒரு சிம்பிள் கேள்வி, யாராவது உங்களை எப்போ வேண்டுமானாலும் கால் பண்றாங்களா? யாராவது உங்க நேரத்தை வேல்யூ இல்லாம யூஸ் பண்றாங்களா? யாராவது உங்க மீது ஓவரா பேசுறாங்களா? இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் தான், நீங்க லிமிட் செட் பண்ணல. நண்பா, மக்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீங்க தான் கற்றுக் கொடுப்பீங்க. நீங்க எல்லாருக்கும் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு நாள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க அதிர்ச்சி அடைவாங்க, உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நோன்னு சொல்றவங்க தான் வேல்யூ கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்க முடியாது. அதனால யாருக்கு டைம் கொடுக்கணும், யாரை டிஸ்டன்ஸ்ல வைக்கணும், யாரை லைஃப்ல எலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் உங்களை தொடர்ந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, பரவாயில்லன்னு விட்டுடுவீங்க. ஆனா இனிமே நீங்க காமா ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க, அன்னெசரி டாக் அவாய்ட் பண்ணுங்க, ஆக்சஸ் ரெடியூஸ் பண்ணுங்க. நண்பா, ரெஸ்பெக்ட் கேட்டு வாங்க முடியாது, ரெஸ்பெக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் பவுண்டரிஸ் தேவை. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, எல்லாரும் உங்க லைஃப்ல க்ளோஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே நல்லது. நீங்க மாறிட்டீங்கன்னு நினைப்பாங்களோன்னு பயப்படாதீங்க. இவன் ஆட்டிடியூட் காட்டுறான்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நண்பா, உங்களை காப்பாத்துறது தான் முதலில் முக்கியம். கடைசி விதி, ராஜா மனநிலை. நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? உங்களை மலிவாக்கல, எல்லாருக்கும் நல்லவனா நடிக்கல, ரியாக்ஷன் கொடுக்காம கத்துக்கிட்டீங்க, உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சீங்க, சைலண்டா வேலை பண்ண ஆரம்பிச்சீங்க, எல்லை வைக்க கத்துக்கிட்டீங்க. ஆனா நண்பா, இவ்வளோ பண்ணினாலும் உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகலன்னா அதெல்லாம் லாங் ரன்ல ஒர்க் ஆகாது. நீங்க இன்னும் உள்ளுக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ப்ரூவ் பண்ணணும், ஒரு நாள் அவங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அவர்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க. நண்பா, ராஜா மனநிலைனா என்ன தெரியுமா? யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான், யாரிடமும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், யாரிடமும் அப்ரூவல் கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் தன்னோட லைஃப்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். நீங்க இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா நீங்க இன்னும் ஸ்லேவ் தான். ஆனா எனக்கு என்ன முக்கியம்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கிங். ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, ராஜா யாரிடமும் என்ன மதிங்கன்னு சொல்ல மாட்டான், அவன் பிரசன்ஸ்லயே ரெஸ்பெக்ட் வரும். நீங்க உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், உங்க கிளாரிட்டி ஸ்ட்ராங் ஆகும், அன்னெசரி டென்ஷன் எல்லாம் குறையும். முக்கியமா நீங்க பீஸா இருப்பீங்க. ஒரு நாள் உன்னை மதிக்காதவங்க, உன்னை கிண்டல் பண்ணினவங்க, உன்னை இக்னோர் பண்ணினவங்க உன்னை பார்த்து ஷாக் ஆகுவாங்க. இவனா நாம அப்படி நினைச்சோன்னு. ஆனா அந்த டைம்ல நீங்க அவங்கள பார்த்து கோவப்பட மாட்டீங்க, ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க, சும்மா சிரிச்சுட்டு உங்க வழியில போயிடுவீங்க. ஏன்னா நீங்க லெவலப் ஆகிட்டீங்க, அவங்க இன்னும் சேம் பிளேஸ்ல தான் இருக்காங்க. நண்பா, உன்னை மதிக்காதவங்க லைஃப்ல முக்கியமே இல்லை, நீங்க எங்க போறீங்கன்னு தான் முக்கியம். இன்னையிலிருந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, யாரிடமும் ப்ரூவ் பண்ணாதீங்க. உங்க லைஃப் பில்ட் பண்ணுங்க, உங்க growth என்ஜாய் பண்ணுங்க, உங்க பீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நீங்க ராஜா மாதிரி வாழ ஆரம்பிச்ச அந்த நொடியில்
உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்க லைஃபைய பார்த்து அமைதியா கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, இந்த 7 விதிகள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் உன்னை மதிக்காதவங்க உள்ளுக்குள்ள அழுவாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல பவர்ஃபுல் வீடியோஸ்ல சந்திப்போம். நன்றி நண்பா.